சங்கீதம் 28:8 கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். இந்த இடத்துல நம்ம அடைக்கலாம்னு நம்ம பார்த்தோம்னா பாதுகாப்பு. அடைக்கலம்னா நமக்கு அவர் எவ்வளவு ஒரு பாதுகாப்பா இருக்கிறார் பாத்தீங்களா? அந்த தேவன் எவ்வளவு பெரியவர். ஏசப்பாவை தாண்டி பிரச்சனைகளை நம்மளை தொடவே முடியாதுங்க. ஏசப்பாவை தாண்டி பிசாசுவானவன் நம்மளை தொடவே முடியாது. ஏசப்பாவை தாண்டி பொல்லாத மனிதர்கள் நம்மளை தொடவே முடியாது. அவர்தாங்க நம்ம அடைக்கலம், அவர்தான் நம்மளுடைய அடைக்கலம், அவர்தான் நம்மளுடைய பெலன். அவர் ஒருபோதும் நமக்கு கைவிடாதவராய் பாதுகாக்கிற தேவனாய் அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென். அவர் ஒருபோதும் எதற்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம பயப்படவே கூடாது. ஆமென். அது மாத்திரம் இல்ல, அவர் நமக்கு பலன் கொடுக்கும்படிக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில நம்ம ஒவ்வொரு நாளும் பலன் அடையணும். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்தா மாத்திரம்தான் நம்ம அந்த பலத்துக்குள்ள நம்ம போக முடியும். அபிஷேகம் தாங்க நமக்கு பலன். என்னது? அபிஷேகம் தான் நமக்கு பலன். ஆமென். ஹல்லேலூயா. நாம் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினால நிறையறவர்களாய் காணப்படணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை புதிதாக்குங்க, என்னை புதிதாக்கு, என் ஆவி ஆத்மா சரீரத்தை புதிதாக்குங்க, என்னை அனல் மூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? பலன் அடைஞ்சு கொண்டே இருக்கோம். அவர் நமக்குள்ள பலனாய் இருக்கும் போது எந்த நோயும் நம்மளை தொடாது. அவர் நமக்குள்ள இருக்கும் போது சோர்வுகள் காணப்படாது. அவர் நமக்குள்ள இருக்கும்போது பிரச்சனைகள் காணப்படாது. ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேகத்தின் வல்லமையை நம்ம என்ன பண்ணும்? ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளும் போது அப்படிப்பட்ட ஒரு பலனை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எப்பொழுதுமே நமக்கு ஆண்டவர் நம்ம பார்த்தோம்னா அவர் நமக்கு பலனாகவும் அடைக்கலமாகவும் அந்த தேவன் நமக்கு அரணான கோட்டையுமா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அபிஷேகப்பட்டவர் தாங்க. ஆனா நம்ம இடத்துல அந்த அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள்றோமா? ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? அது கொடுத்த அந்த அப்படிப்பட்ட அந்த வரத்தை நம்ம என்ன பண்ணணும்? பொக்கிஷமாய் காத்துக்கொள்ள வேணும். அப்படி கொடுத்த அந்த தேவன் அந்த அபிஷேகத்தை நம்ம எப்படி அவர் நமக்குள்ள வாசம் பண்ணும் போது அவர் மாதிரியே நம்ம செயல்படணும். நம்ம தூங்கும் போது, எந்திருக்கும் போதோ, நம்ம செய்கிற செயல்களிலும் ஏசப்பா எனக்குள்ள வாசம் பண்ணிக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார். ஏன்னா அந்த அபிஷேகம் இருக்கிறவங்க கிட்ட அவரை போலயே பாவனையா நம்ம செயல்படுவோமா? அது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டுமா? அதுதான் நம்ம தேவன் நமக்குள்ள அது விரும்புகிறார். நீங்க நினைச்சு பாருங்க, ஏசப்பா நீங்க எனக்குள்ள இருக்கும்போது நான் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன்? எனக்குள்ள நீங்க இருக்கும்போது நான் கிரியை செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை இந்த நாளில அவர் பலனாய் இருக்கிறார், அவர் பாதுகாப்பா இருக்கிறார். அவர் தேவன் சொன்ன மாதிரி அவரே நமக்கு எப்படி இருக்கிறாருங்களா? பலன் கொடுக்கிறாராக நமக்கு இந்த நாளில் அந்த மகிமை நூலியத்தில் வந்திருக்கிறார். ஆமென். நம்ம கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த மகிமை நூலியத்தில் பலன் கொடுக்க வந்த தகப்பனுக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி நன்றி அப்பா. அது மட்டும் அல்ல, அவரே நமக்கு அடைக்கலமாவும் இருக்கிறார். ஆமென். தேவன் யாருக்கு பலன் அளிப்பார்னா நம்ம இந்த நாளில நம்ம வேதாகமத்துல நம்ம பார்ப்போம். அவர் எப்படி நமக்கு பலன் கொடுக்கிறாரோ அவரு எண்ணாகமம் 23:22 குறிக்கிறவங்க குறித்துக் கொள்ளுங்க. பலனை குறித்து பேசுகிற தேவன். நீங்க செபம் பண்ணும்போது இந்த வசனத்தை வைத்து கூட நீங்க செபம் பண்ணலாம். ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். எண்ணாகமம் 23:22 ஆண்டவர் அழகா சொல்றாரு. வாசிக்கிறேன் நானு. காண்டாமிருகத்துக்கு கொடுத்த பலனை கொடுக்கிற தேவன் வல்லவரா இருக்கு. எப்படிப்பட்டவரா இருக்கிறாராம்? காண்டாமிருக்கு ஒத்த பலனா. ஹல்லேலூயா. இந்த நாளில நமக்கு எப்படி கொடுக்க வந்திருக்கிறாராம்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாராம்? கொடுத்தாராம். எப்படி கொடுத்தாராம்? அவங்க ஆண்டவர் எகிப்து தேசத்துல அவங்க வரும்போது அவங்க தேவன் அவங்கள காண்டாமிருக
மிருகத்துக்கு ஒத்த பலனா அவங்களை கொடுத்து அவங்கள மகிமையாய் ஆண்டவர் கிரியை செய்தாராம். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அப்படிப்பட்ட பலனை கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுத்து நடத்தினாராம். அது மாத்திரம் இல்ல, வேதாகமத்துல வந்து யாருக்கெல்லாம் தேவன் பலன் கொடுத்தவரா இருக்கிறார் நம்ம பார்த்தோம்னா நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றேன். எசையா 40:29. நான் ஒவ்வொரு வசனமா நான் வாசிச்சு நான் கடந்து போகிறேன், டைம் இல்லாததுனால. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ஆமென். நம்ம என்னென்ன இடத்துல சோர்ந்து போகிறோம் யோசிச்சுக்கோங்க. குடும்பத்தின் மத்தியில காசு பணம் இல்ல, வேதனை, காய்ச்சல், சளி, வியாதி, மரணம், எத்தனையோ பிரச்சனைகள், பயம், திகில், போராட்டங்கள், கவலைகள், வேதனைகள், அது மாத்திரம் இல்ல மனிதனால சொல்லப்பட்ட வார்த்தையினால எல்லா விதத்திலும் நம்ம சொல்ல போனா ஏராளமான காரியங்கள் நம்மள என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனா அவர் என்னவா இருக்கிறாரா, பலன் கொடுக்கிறவரா இருக்கிறாரா. அல்லேலூயா. சங்கீதம் 29:11 ஆண்டவர் சொல்றாரு, நோட் பண்ணிக்கங்க. கர்த்தர் நமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். எப்படி கொடுப்பாரா? கர்த்தர் நமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அப்ப நம்மளாம் பாக்கிய பெற்றவர்கள் தானுங்க, நமக்கு பலன் கொடுத்திருக்காருல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதே மாதிரி உபாகமம் 34:7 உபாகமம் 34:7 மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவனுடைய கண்கள் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வாசிச்சுக்கீங்க, அத வந்து அந்த வசனமா நான் சொல்லல, நான் எனக்கு ஆண்டவர் சொன்னதை உங்களுக்கு வந்து நான் அவருக்கு மோசேக்கு வந்து மரிக்கிற போது 120 வயதா இருந்தால் அவன் கண்கள் வந்து இருளடையவே இல்லையா. ஏன்னா அப்படிப்பட்ட பலனை அவனுக்கு குறையாமல் ஆண்டவர் கொடுத்தாரா. மோசேக்கு கொடுத்த தேவன் நமக்கு கொடுக்க மாட்டாரா? ஆமென். இந்த நாள்ல நமக்கு அப்படிப்பட்ட பலன், மோசேக்கு கொடுத்த பலன் நமக்கு கொடுக்கும்படியா அவருடைய கண்கள் எப்படி இருளடையாமல் அழகா பிரகாசமாய் அவருடைய கண்கள் எப்படி இருந்தோ அதே போல அப்படிப்பட்ட ஒரு பலன் நமக்கு கொடுக்கும்படியா இந்த நாள்ல வந்திருக்கிறார். அது மாத்திரமில்லை, யோசுவா 14வது அதிகாரம் 10:11 ஆண்டவர் சொல்றாரு. யோசுவா 14:10-11 தேவனுடைய ஆவிய வந்து பெற்றிருந்த காலேபை பார்த்திருப்பீங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட ஒரு மனுஷன். அவருக்கு 45 வயதா இருந்தா, ஆனா கானானுக்குள்ள இருந்து சுதந்திரிக்கும் போது 85 வயது உள்ளவனா இருந்தான். அந்த வயதிலும் அவனுடைய பலன் குறுகவில்லையா. அவனுடைய பலன் என்னவா? குறுகவில்லையா. அவன் அப்படியா அறிக்கை செய்தான், ஆண்டவரே நீங்க எனக்கு பலன் குறுகவே இல்லப்பா, நீங்க எனக்கு பலனா இருக்கீங்கன்னு அவன் வந்து அறிக்கை செய்யும் போது அவனுடைய பலன் வந்து குன்றி போகாமல் பலன் உள்ளவனாய் காணப்பட்டான். இந்த நாளில் நாமும் அப்படியாய் காணப்படுவோம். நாம் மத்தினாலே. ஆமென். அடுத்தது சங்கீதம் 18:1 தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஆவியை பெற்றிருந்த தாவீதுக்கு கர்த்தர் என்னவா இருந்தாராம்? பலனா இருந்தாராம். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 18:1 அழகாய் ஆண்டவர் சொல்றாரு, அபிஷேகப்பட்ட தாவீதோட தேவன் பலனா இருந்தாராம். ஹல்லேலூயா. அடுத்ததாக சங்கீதம் 84:5 ஆண்டவர் சொல்லுகிறாரு, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாசித்த எல்லா வசனங்களும் நம்மால பார்க்க முடியும். அவர்களுக்கு கிடைத்த பலனை யாரிடமிருந்து வந்ததா? தேவ ஆவியானவரிடமிருந்து வந்ததா. அப்ப இந்த நாளில நாம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும், இந்த நாள்ல மாத்திரம் இல்ல, தேவன் இன்னைக்கு நம்ம கொடுக்கிற வசனம் என்னன்னா, தேவ ஆவியானவரை பிடிச்சு கொண்டு பலனாய் காணப்பட வேண்டுமாம். ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட அபிஷேகத்துல நம்ம காணப்படும் போது உலகத்தையும் உலகத்தில் உள்ள காரியங்களையும் அதனுடன் நமக்கு ஆசபாசங்களை நாம சார்ந்து வாழ்ந்தால் வந்து என்ன தெரியுங்களா, பாரமும் கவலைகளையும் நம்முடைய வாழ்க்கையில அதிகரித்து தாங்க இருக்கும். ஏன்னா வந்து இதெல்லாம் இல்லைன்னா, நம்ம வாழ்க்கையில ஆவியானவர் நம்ம இடத்துல இல்லைன்னா இப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்கள், ஆசபாசங்கள், பாரங்கள், கவலைகள் எல்லாம் மூழ்கி கொண்டேதான் இருக்கும். இந்த நேரத்தில் தேவனையும் தேவனுடைய ஆவியும் வந்து நம்ம பெற்றுக்கொண்டவர்களா இருந்தோம்னா, அதே சார்ந்தோம்னா, நம்ம உலகத்துல நம்ம வாழும் போது கவலைகளை ஆவது,
பிரச்சனைகளை யாவது நம்ம பார்க்காம தெய்வீக பலனை கொண்டவர்களா நம்ம காணப்படும் போது தேவன் நமக்கு என்ன பண்றாரா? பலனுமாய் அரணாய் நமக்கு இருக்கிறாராம், பாதுகாப்பாய் இருக்கிறாராம். அந்த தேவன் எவ்வளவு ஒரு வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. பலனை நம்ம சரீரத்துல நம்மளுடைய பலன் நம்ம சரீரத்துல அவர் வரும்போது நம்முடைய ஆவியிலும் சரி நம்முடைய ஆத்மாவிலும் சரி பெற்றுக்கொண்டு பலனுள்ளவர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இப்ப நம்ம பலனா இருந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த 1 மணி நேரம் நம்ம கொடுக்க வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஜீவிக்கிறதுனால அவர் அவருக்குள்ள நம்ம ஜீவிக்கிறதுனால நம்ம பலனிலும் சரி சுகத்திலும் சரி தெய்வீக ஆசீர்வாதத்திலும் சரி அவர் நமக்கு அடைக்கலமாய் இருந்து அவர் நம்ம ஜீவிக்கிறவராய் நமக்குள்ள இருக்கிறார். இந்த நாளிலே நம்ம விசுவாசத்தோடு இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோமா? கண்களை மூடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நம்ம யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வேலையில வார்த்தை கேட்டாங்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் உண்மையாய் ஆண்டவரே மனுஷனை பார்க்காம இந்த வார்த்தையை தேவன் கொடுத்தார் என்று உங்களை மதிச்சு ஆண்டவரே அப்பா இந்த வேலையில யாரெல்லாம் அப்படிப்பட்ட பலனை கேட்கிறாங்களோ, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்காது ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த வேலையில சோர்ந்து போய் எந்த கவலையிலோ எந்த பிரச்சனையிலோ வியாதியிலோ ஆண்டவரே காய்ச்சல் சளி ஆண்டவரே உடம்புல பல ஆண்டவரே அப்பா சரீரத்துல காணப்படுகிற பலவனங்கள் இருக்காங்களோ அவங்களை நீங்க கொடுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு அரணா இருங்க, பாதுகாப்பா இருங்க. எந்த ஆண்டவரே காசு பண்ணல, வேலை இல்ல ஆண்டவரே, பல பிரச்சனை கடன் ஆண்டவரே எவ்வளவு பிரச்சனை சோர்ந்து இருக்காங்க. அவங்களை இந்த வேலையில பலப்படுத்த முடியாது. இந்த மகிமை ஊழியத்துல வந்திருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினுடைய கரங்களில் ஒப்புக்கொண்டிருக்கிற மனிதனை பார்க்காம உண்மை பார்த்து இந்த வார்த்தையை ஆண்டவரே முழுவதுமா இருதயத்திலே கேட்டுக்கொண்டு ஆண்டவரே இந்த நாள்ல நீங்க அழகாய் பேசுனீங்களே அப்படிப்பட்ட அந்த பலன் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த தகப்பன் எங்களுக்கு கொடுங்க ராஜா, எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. மோசே கூட இருந்த ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அவனுடைய கண்கள் 120 வயது ஆயும் அவனுடைய பலன் குறுகவில்லை, அவனுடைய கண்கள் ஆண்டவரே மங்கி போகவில்லை. அப்படிப்பட்ட பலனை கொடுங்க கேட்போமா? அண்டத்தை கேட்போமா? அது மாத்திரம் இல்லை, காலேபுக்கு 85 வயது ஆகியும் அவன் பலன் குறுகாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்க என்னோட கூட இருக்கீங்க, பலனா இருக்கீங்கன்னு என்று விசுவாசத்தோடு அவன் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும் போது அவன் பலன் குறுகவில்லையே ஆண்டவரே. அப்படிப்பட்ட பலனை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தாவீது அபிஷேகப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவரே, அந்த மனிதனுக்குள்ள ஆவியானவரே நீங்க கிரியை செய்வது அப்படிப்பட்ட பலன் காணப்பட்டது. அந்த பலன் எங்களுக்கு கொடுங்க ராஜா ஆண்டவரே. உண்மையில நாங்க கலை கூறும் போது ஆண்டவரே இதயத்துல ஆழமாய் ஓடு நாங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உமோடு கூட நாங்க ஜீவிக்கும் போது ஆண்டவரே உங்களுடைய பலன் எங்களுக்கு மனுஷனுக்குள்ள அழுகி செய்ய நாங்கள் வாசிக்கிறேன். அந்த பலன் எங்களுக்குள்ள இறங்கிட்டு நாங்கள் வம்சமானவர்கள் ஆண்டவரே. ஆனா நீர் வரும்போது நாங்கள் ஏற்கனவே நாமத்துல பலன் கொள்ளுவோம். ரதுரா ஷபா பாபா பலதுரா பலதியா கரபரவா ரீபாலா ஷபா பாபா 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 ரெகேல ஹதனியா ஷபா பாபா. நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீர் ஆண்டவரே இந்த வேளையில நீங்க கிரியை செய்து கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. காண்டாமிற்கு மிருகத்துக்கு கொடுத்த ஒத்த பலனை ஆண்டவரே எங்களுக்கு ஊற்றுங்க, எங்க சுரசின் மேல ஊற்றுங்க, எங்க ஆவி ஆத்மா சரீரம் பலன் அடையட்டும். இந்த வேளையில யாரெல்லாம் ஆண்டவரே சோர்ந்து போய் காணப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு பலன் இயேசுவின் நாமத்தினாலே உச்ச தலையிலிருந்து உச்ச கால் வரை எல்லாவற்றிலே ஆண்டவரை ஜெயம் கொள்ள ஆண்டவரை சோர்ந்து போகாமல் தேவனாக்கத்தை பலனை கொடுப்பீராக. ரகுர ஷபா பாபா 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 பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன். அறுதியா கலரூரா பாபா கலங்காதே திகையாதே என்று சொல்லுகிற தேவன். நன்றி ஆவியானவரே. இந்த வேளையை நீங்க பேசிக் கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரே இந்த வார்த்தைகளுக்காக என் உள்ளத்தினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க கொடுத்த இந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆசீர்வாதமான இந்த நாள்ல நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நன்றி ஆவியானவரே. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு இருதயத்திலே கையை வைத்து அதற்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா, உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. எங்கள் உள்ளத்தினாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த
ஆவினாலே அப்பா நீர் கொடுத்த சங்கீதம் ஆண்டவர் 28 படியா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். கத்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க மகிமைப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதிகன மகிமையெல்லாம் சொல்லுகிற ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.